1992ல ரொம்ப ஈஸியான வாய்ப்புகள் கிடைச்சது. அதுவும் சைல்டு ஆர்டிஸ்டா மோகன்லால் கதை நடிப்புல வெளியான வியட்நாம் காலனி. இந்த படத்துல தான் இவர் சைல்டு ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருப்பாரு. அதை தொடர்ந்து 2-3 படங்கள்ல சின்ன சின்ன ரோல பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ஏடியா மாறாரு. ஏடி ஆனதுக்கு அப்புறம் ஆக்டராவும் மாறாரு. இவர் பகத் பாசில் கூட தான் நிறைய படங்கள்ல பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது பகத் பாசில் அவர்களோட படங்கள் தான். இவருடைய முகமே தெரியாம வாய்ஸ் மட்டுமே வந்து அந்த படத்துல ஒரு நல்ல வரவேற்பே கிடைச்சுன்னு கூட சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தோற்றத்தை மட்டுமே முன்வைக்காம திறமைக்கு மதிப்பை கொடுத்து அங்க அவருக்கு நல்ல நல்ல படங்களோட வாய்ப்புகள்லாம் கிடைச்சு சின்ன சின்ன ரோல்லாம் பண்ண இவருக்கு பகத் பாசில் அவர்களுடைய அன்னையும் ரசூலும் அப்படின்ற படத்துல கொலின் அப்படின்ற கேரக்டராவும் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால 2013க்கு அப்புறம் நிறைய படங்கள்ல நடிக்க வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. துல்கருடைய கமிட்டி படம் அப்படின்ற படத்துல கோவக்கார கராத்தே மாஸ்டராவும் வலம் வந்திருப்பாரு. அதே பகத் பாசில் அவர்களுடைய நடிப்புல வெளியான கும்பலாங்கி நைட்ஸ் இந்த படத்துல சஜி அப்படின்ற கேரக்டர்